Hello everyone, இது Foundations of Data Science Unit 2 ஓட 8th lecture. நம்ம இது வரைக்கும் மீன் மீடியன் மோட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேரியன்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ அது எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த மீன் மீடியன் மோட் அதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து வேற டைப்ஸ்ல கேட்கலாம். ஸோ வேற வேற விதமா அவங்க கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதை எப்படி கேட்க போறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து செகண்ட் டைப், நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது நார்மலா கேட்கற டைப். இது வந்து செகண்ட் டைப். இதுல இன்னொரு டைப் இருக்கும், தேர்ட் டைப்னு ஒன்று இருக்கும். ஸோ என்னன்னு கேட்டீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஒரு டேட்டா, ஸோ கமா போட்டு இப்படி டேட்டா கொடுத்துருவாங்க. அதுல மீன் மீடியன் மோட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேரியன்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சோம். ரெண்டாவது டைப்ல எப்படி கொடுப்பாங்கன்னா ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருவாங்க. ஸோ எக்ஸ் ஃப்ரீக்வன்சி இப்படி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அதுல நமக்கு மீன் மீடியன் மோட் அதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. மூணாவது டைப் என்னன்னு கேட்டீங்கன்னா கிளாஸ், ஸோ குரூப் டேட்டா கொடுத்துருவாங்க. ஸோ கிளாஸ் கொடுத்துட்டு அதோட ஃப்ரீக்வன்சி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அதுக்கு மீன் மீடியன் மோட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேரியன்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ இவ்வளவுதான், இந்த மூணு டைப் தான். நம்ம ஃபர்ஸ்ட் டைப்ல மீன் மீடியன் மோட் எல்லாமே பார்த்தாச்சு. இந்த வீடியோல செகண்ட் டைப் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோல இந்த தேர்ட் டைப் பார்க்கலாம். ஸோ இவ்வளவுதான். ஸோ இப்போ செகண்ட் டைப் என்னது, ஒரு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு நமக்கு மீன் மீடியன் மோட் வேரியன்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்த 1 வந்து 6 ஃப்ரீக்வன்சி, 1 வந்து 6 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு, 2 வந்து 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு, 3 வந்து 6 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு, 4 வந்து 4 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு, 5 வந்து 5 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இதான் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்ங்கிறது. இதை வச்சு நம்ம எல்லாமே கண்டுபிடிக்க போறோம். ஸோ என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மீன். ஸோ மீன் எப்படி கண்டுபிடிப்போம், இந்த ஃபார்முலா பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் சொல்றேன். மீன் எப்படி கண்டுபிடிப்போம், நம்ம எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணிட்டு மொத்தம் எத்தனை வேல்யூ இருக்கோ அதெல்லாம் டிவைட் பண்ணுவோம். இதான மீன், ரொம்ப சிம்பிள். ஸோ இங்க வந்து நான் எல்லா வேல்யூயும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா என்ன பண்ணணும், 1 வந்து நான் 6 தடவை ஆட் பண்ணணும். ஏன்னா எனக்கு 6 1 வந்திருக்கு. 1 நான் 6 தடவை ஆட் பண்ணணும், 2 2 தடவை ஆட் பண்ணணும், 3 6 தடவை ஆட் பண்ணணும், 4 4 தடவை ஆட் பண்ணணும், 5 5 தடவை ஆட் பண்ணணும். ஸோ இப்படி எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, 1 6 தடவை ஆட் பண்றதுக்கு பதிலாக 1 6ஆல மல்டிப்ளை பண்ணா போதும். ஸோ 1 + 1 + 1 6, 6 தடவை எழுதுறதுக்கு பதிலாக 1 × 6 பண்ணா போதும். ஸோ 2 + 2 எழுதுறதுக்கு பதிலாக 2 × 2 பண்ணா போதும். இங்க சின்ன வேல்யூ இருக்கு, உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரீக்வன்சில 16 கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ 1 60 தடவை ஆட் பண்றதுக்குலாம் 1 × 60 போட்டா போதும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி 3 6 தடவை ஆட் பண்றதுக்குலாம் 3 × 6 போட்டா போதும். ஸோ இப்படி நான் ஒவ்வொன்றுக்கும் மல்டிப்ளை பண்ணிட்டே வர போறேன். ஸோ இப்படி நான் மல்டிப்ளை பண்றதுனால எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, 1 எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணா 1 × 6, 2 எல்லாத்தையுமே ஆட் பண்ணேன், 3 எல்லாத்தையுமே ஆட் பண்ணேன், 4 எல்லாத்தையுமே ஆட் பண்ணேன், 5 எல்லாத்தையுமே ஆட் பண்றேன். எனக்கு என்ன தேவை, எல்லா டேட்டாவையும் ஆட் பண்ணணும். ஸோ இதுல நான் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கவே எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டேன்னா எனக்கு சம் ஆஃப் ஆல் வேல்யூஸ் கிடைச்சிரும். ஸோ மேல உள்ளது எனக்கு கிடைச்சிரும். கீழே என்ன இருக்கும், டிவைடட் பை டோட்டல் நம்பர்ஸ், மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குங்கிறது. ஸோ இங்க எத்தனை நம்பர் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கணும், ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையுமே ஆட் பண்ணா எனக்கு எத்தனை நம்பர் இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா 1 வந்து 6 தான் வந்திருக்கு. ஸோ 1 மட்டுமே 6 நம்பர் வந்திருக்கு. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சியை மட்டும் ஆட் பண்ணா போதும், கீழே உள்ள வேல்யூ எனக்கு கிடைச்சிரும். ஸோ மேல உள்ள வேலைக்கு என்ன பண்றோம், எக்ஸை ஃப்ரீக்வன்சி மல்டிப்ளை பண்ணிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்றோம். கீழே உள்ள வேலைக்கு என்ன பண்றோம், ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையுமே ஆட் பண்றோம். ஸோ இப்போ ஃபார்முலா பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க, சம்மேஷன் ஆஃப் xf டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் f. ஸோ xfனா என்னது, எக்ஸையும் ஃப்ரீக்வன்சி மல்டிப்ளை பண்றாங்க. மல்டிப்ளை பண்ணிட்டு அது எல்லாத்தையுமே ஆட் பண்றாங்க. அதான் மேல உள்ள சம்மேஷன் ஆஃப் xf. கீழே என்ன பண்றாங்க, சம்மேஷன் ஆஃப் f, ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையுமே ஆட் பண்றாங்க. இவ்வளவுதான் ஃபார்முலாங்கிறது. ஸோ நீங்க கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா நினைவு வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா கான்செப்ட் மட்டும் நினைவு வச்ச போதும் ஃபார்முலா உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா நினைவு வந்துடும். ஓகேவா? ஸோ இப்ப டேபிள் டிரா பண்ணணும். இங்க எனக்கு என்னென்ன தேவை, எக்ஸ் தேவை ஃபர்ஸ்ட், அடுத்து ஃப்ரீக்வன்சி தேவை, அடுத்து ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எக்ஸ் × எஃப் தேவை. ஸோ இப்போ என்ன பண்ணணும், சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்எஃப், இதுல உள்ள எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்எஃப் கிடைச்சிரும். அடுத்து என்ன தேவை, சம்மேஷன் ஆஃப் எஃப் தேவை, இதுல உள்ள எல்லாத்தையும் ஆட் பண்ணேன்னா எனக்கு சம்மேஷன் ஆஃப் எஃப் கிடைச்சிரும். ஸோ இப்படிதான் நான் டேபிள் டிரா பண்ண போறேன். ஸோ பாருங்க, டேபிள். ஸோ எக்ஸ் ஃப்ரீக்வன்சி எழுதியாச்சு. அடுத்து எக்ஸ் × எஃப்க்கு ஒரு காலம் போட்டாச்சு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா எனக்கு சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்எஃப் கிடைக்கும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா எனக்கு சம்மேஷன் ஆஃப் எஃப் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ்எஃப், எக்ஸ் ஃப்ரீக்வன்சி மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. ஸோ 1 × 6 என்னது 6, 2 × 2 என்னது 4, 3 × 6 என்னது 18, 4 × 4 என்னது 16, 5 × 5 என்னது 25. இப்போ என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா எனக்கு சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்எஃப் கிடைச்சிடும். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ண போறேன். 6 4 10, 28 34 44 69 வருது. ஸோ நீங்க வந்து கால்குலேட்டர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே பேசிக்கா ஆட் பண்ணீங்க, அவ்வளவுதான். ஸோ 69 வருது. இது சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்எஃப். நெக்ஸ்ட் சம்மேஷன் ஆஃப் எஃப், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ 8 14 18 23, ஸோ 23 வருது. இப்போ நான் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்எஃப் கண்டுபிடிச்சிட்டேன், சம்மேஷன் ஆஃப் எஃப் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ மீன் என்னது, எனக்கு
சமேஷன் ஆஃப் எக்ஸ்எஃப் டிவைடட் பை சமேஷன் ஆஃப் எஃப். ஸோ இப்போ ரெண்டையும் நான் டிவைட் பண்ணா போதும். 69ஐயும் 23 டிவைட் பண்ண போறேன். ஸோ இதில் கால்குலேட்டர்ல போட்டுக்கோங்க. ரொம்ப பேசிக் தான். 3ன்னு வரும் ஆன்சர். ஸோ இதான் என்னோட மீன். ஸோ மீன் வந்து 3ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இவ்வளவுதான். நெக்ஸ்ட் மீடியன். மீடியன் என்ன பண்ணுவோம், மிடில் வேல்யூ கண்டுபிடிப்போம். ஸோ இந்த மிடில் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க இதுல புரிஞ்சுக்கிற அதே தான். 1 6 தடவை வந்திருக்கு, 2 2 தடவை வந்திருக்கு, 3 6 தடவை வந்திருக்கு. இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ மிடில் வேல்யூ நம்ம என்ன பண்ணணும், இப்போ எனக்கு மொத்தம் எத்தனை வேல்யூ இருந்துச்சு, 23 வேல்யூ இருந்துச்சு. கரெக்டா? ஸோ அப்போ மிடில் வேல்யூ எங்க இருக்கும், முதல் 11 பிரிச்சுலாம் அடுத்த 11 பிரிச்சுன்னா நடுவில் 12வது வேல்யூ தான் என்னோட மிடில் வேல்யூவா இருக்கும். ஸோ நீங்க இப்படி நினைச்சுக்க வேணாம், 23 டிவைடட் பை 2ன்னு போடுங்க. போட்டீங்கன்னா உங்களுக்கு 11.5 வரும். ஸோ இப்படி 11.5 ஒரு டெசிமல் வேல்யூ வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த இன்டிஜர் எடுத்துக்கணும். இன்டிஜர் என்னது 12. ஸோ 12th வேல்யூ தான் என்னோட மீடியன் மிடில் வேல்யூ. ஸோ இப்ப இதுல எனக்கு 12வதா எந்த வேல்யூ வரும் அப்படிதான் நான் கண்டுபிடிக்க போறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கேன் ஃபர்ஸ்ட். ஸோ நம்ம பார்த்ததுதான் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எப்படி கண்டுபிடிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி அப்படியே எடுத்து எழுதிடலாம். அடுத்து என்ன பண்ணுவோம், அடுத்த ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ணி எழுதணும். ஸோ 6ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணி 8, 8 6ஐயும் ஆட் பண்ணி 14, 14 4ஐயும் ஆட் பண்ணி 18, 18 5ஐயும் ஆட் பண்ணி 23. ஸோ இப்படி கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிட்டேன். இது எது கண்டுபிடிக்கன்னு கேட்டீங்கன்னா என்னோட மிடில் வேல்யூ எங்க வருது, 12வது இடத்துல வருது. ஸோ இந்த கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சில எப்ப 12 தாண்டுதுன்னு பார்க்கணும். ஸோ பாருங்க, 6 12 தாண்டிச்சா தாண்டல, 8 12 தாண்டிச்சா தாண்டல, 14 14 12 தாண்டிச்சா இங்கேதான் தாண்டி இருக்கு. ஸோ என்னோட கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்து மிடில் வேல்யூவை எப்ப தாண்டுதுன்னு பாக்கேன். ஸோ இங்க தாண்டி இருக்கு அப்படின்னா இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா 3, இதுதான் என்னோட மீடியன். ஸோ இவ்வளவுதான். ஸோ இப்படிதான் என்னோட மீடியன் கண்டுபிடிக்கேன். வேற ஒண்ணுமே இல்லை, கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சு எனக்கு மிடில் வேல்யூ வந்து எந்த இடத்துல வரும்னு பாக்கேன். அதுக்கு என்ன பண்ணேன், டிவைடட் பை 2 போடுறேன். ஸோ மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கோ அதை டிவைடட் பை 2ன்னு போடுறேன். போட்டோன்னே எனக்கு இங்க 12ன்னு வருது. ஸோ அதுக்கு 12 எப்போ கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி தாண்டுதுன்னு பாக்கேன். இங்க தாண்டுதுனோடனே அதுக்கு 3ங்கிறத என்னோட மீடியனா எடுத்து எழுதுறேன். பாருங்க, the median of the frequency distribution is 3. ஸோ இவ்வளவுதான் மீடியன். இப்படிதான் கண்டுபிடிக்கும். முடிஞ்சா நெக்ஸ்ட் மோடு. ஸோ மோடு வேற எதுவுமே இல்லை. மோட்னா என்னது, எந்த நம்பர் அதிக தடவை ரிப்பீட் ஆயிருக்கோ அதான் மோடு. ஸோ இங்க ஃப்ரீக்வன்சி வச்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப சிம்பிள். எந்த நம்பருக்கு அதிக ஃப்ரீக்வன்சி வந்திருக்கோ அதான் என்னோட மோடு. ஓகேவா? ஸோ பாருங்க, அதிக ஃப்ரீக்வன்சி 1ம் 6 தடவை வந்திருக்கு, 3யும் 6 தடவை வந்திருக்கு. ஸோ ரெண்டுக்குமே சேம் ஃப்ரீக்வன்சி ஹையஸ்டா இருக்கு. ஸோ அப்ப எனக்கு என்ன, the mode of the given frequency distribution are 1 3. எனக்கு 2 மோடு இருக்கு, ரெண்டுமே எடுத்து எழுதிடணும். 1ம் 3யும் இருக்குன்னு எழுதிடணும். இவ்வளவுதான் மோடுங்கிறது. ஸோ மீன் மீடியன் மோடு ஈஸியா புரிஞ்சா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேரியன்ஸ். இதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். ஃபார்முலால லைட்டா சின்ன சேஞ்ச் இருக்கும். ஸோ அந்த டைப்ல என்ன பாத்தீங்க, நார்மல் நம்ம பார்க்கல, சமேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் மியூ த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை என்னன்னு பார்த்தோம். இங்க என்ன பண்றோம்னா ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கனால ஃப்ரீக்வன்சியால உள்ள மல்டிப்ளை பண்ணணும். நல்லா தெரிஞ்சுக்கணும், சமேஷனுக்குள்ளதான் பண்றோம். ஓகேவா? ஸோ இது மட்டும் தான் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இந்த ஃபார்முலால. மித்தபடி எல்லாமே சேம் தான். ஸோ இப்போ எனக்கு என்ன தேவை, எஃப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் மீத ஹோல் ஸ்கொயருக்கு சமேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு நான் ஒரு டேபிள் டிரா பண்ணணும். டேபிள் எனக்கு என்னென்ன வேல்யூலாம் வேணும் நீங்க தான் யோசிச்சு எழுதணும். ஃபர்ஸ்ட் எனக்கு எக்ஸுங்கிறது தேவை, அடுத்து ஃப்ரீக்வன்சி கொடுத்துருப்பாங்க பக்கத்துல எழுதிக்கோங்க. எனக்கு எக்ஸ்ல இருந்து அடுத்து என்ன தேவை, எக்ஸ மியூவால சப்ராக்ட் பண்ணணும். மியூ என்னது மீன். ஸோ எக்ஸ மீனால சப்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் மியூன்னு ஒன்று தேவை எனக்கு. அடுத்து இந்த எக்ஸ் மைனஸ் மியூக்கு ஸ்கொயர் பண்ணணும் ஒன்று. ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் மியூ ஹோல் ஸ்கொயர் ஒன்று தேவை. இதோட முடிச்சக்கூடாது, எனக்கு என்ன தேவை, எஃப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் மியூ ஹோல் ஸ்கொயருக்கு தான் சமேஷன் தேவை. அப்போ இந்த எக்ஸ் மைனஸ் மியூ ஹோல் ஸ்கொயரையும் ஃப்ரீக்வன்சி மல்டிப்ளை பண்ணி ஒன்று எழுதிக்கணும். ஸோ எஃப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் மியூ ஹோல் ஸ்கொயர் இது எழுதிட்டேன்னா இப்போ எனக்கு என்ன கிடைக்கும், இதுல உள்ள எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன்னா எனக்கு இதோட சமேஷன் கிடைச்சிடும். டிவைடட் பை என் என்னது டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் என்ன கண்டுபிடிக்கணும், ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா எனக்கு என் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டையும் நான் டிவைட் பண்ணா எனக்கு வேரியன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளவுதான். ஸோ நீங்க ஃபார்முலா வச்சு டேபிள்ல நமக்கு என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் தேவை அப்படிங்கிறத நீங்க எல்லாம் ஓனா எழுத பழகிக்கோங்க. அப்பதான் நீங்க ஈஸியா எழுத முடியும். இல்லைன்னா நீங்க டேபிள் இதெல்லாம் வரும் அப்படின்னு நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் தேவையில்லை. ஃபார்முலால வச்சு நமக்கு என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் டேபிள்ல வேணும் அப்படிங்கிறத ஓனா எழுத பழகிக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவை, எக்ஸ் மைனஸ் மியூ தேவை. எக்ஸ் என்னது 1, மியூ என்ன கண்டுபிடிச்சோம். ஸோ மீன் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னு பாருங்க. ஸோ மீன் 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ என்னோட மியூவோட வேல்யூ 3. ஸோ அதை எடுத்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. மியூ வந்து 3. அப்ப எக்ஸை வந்து மியூல இருந்து சப்ராக்ட் பண்ணி எழுத போறேன். ஸோ 1ல இருந்து 3 சப்ராக்ட் பண்ண என்ன வரும், 1 மைனஸ் 3 மைனஸ் 2. ஸோ மைனஸ் விட்டுறக்கூடாது. 1 மைனஸ் 3 மைனஸ் 2. அடுத்து 2 மைனஸ் 3 மைனஸ் 1. 3 மைனஸ் 3 0. 4 மைனஸ் 3 1. 5 மைனஸ் 3 2.
ஸோ இப்படி எக்ஸ் மைனஸ் மியூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஸோ -2 ஸ்கொயர் எடுத்தா 4, -1 ஸ்கொயர் எடுத்தா 1, 0 ஸ்கொயர் எடுத்தா 0, 1 ஸ்கொயர் எடுத்தா 1, 2 ஸ்கொயர் எடுத்தா 4. ஸோ இப்போ எக்ஸ் மைனஸ் மியூ த ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன், ஃப்ரீக்வன்சியால மல்டிப்ளை பண்ண போறேன். ஸோ இதையும் ஃப்ரீக்வன்சி மல்டிப்ளை பண்ணணும், ஃப்ரீக்வன்சியும் எக்ஸ் மைனஸ் மியூ த ஹோல் ஸ்கொயரையும். ஸோ 6 × 4 எவ்வளவு 24. அடுத்து 2 × 1 எவ்வளவு 2, 6 × 0 எவ்வளவு 0, 4 × 1 எவ்வளவு 4, 5 × 4 என்னது 20. ஸோ நீங்க வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுறக்கூடாது. நம்ம ஃப்ரீக்வன்சியும் எக்ஸ் மைனஸ் மியூ த ஹோல் ஸ்கொயர் தான் மல்டிப்ளை பண்றோம். கவனமா பார்த்து மல்டிப்ளை பண்ணிருங்க. ஸோ இப்போ எனக்கு என்ன தேவை, சமேஷன் ஆஃப் எஃப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் மியூ த ஹோல் ஸ்கொயர் தேவை. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா எனக்கு சமேஷன் கிடைச்சிடும். ஆட் பண்ணுங்க, 26, 30, 50. ஸோ எனக்கு வந்து சமேஷன் வந்து 50 வருது. நெக்ஸ்ட் டிவைடட் பை என் தேவை. என்னது டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ். இங்க வந்து ஃப்ரீக்வன்சியில கொடுத்துருக்கனால ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையுமே ஆட் பண்ணா எனக்கு என் கிடைச்சிரும். ஸோ ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்க. 8, 14, 18, 23. ஸோ பார்த்ததான் 23 வருது. ஸோ இப்படிதான் நம்ம ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கும். ஸோ வேரியன்ஸ் சமேஷன் கண்டுபிடிச்சாச்சு, கீழே உள்ள எண்ணும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 2 டிவைட் பண்ணா எனக்கு வேரியன்ஸ் கிடைச்சிடும். ஸோ வேரியன்ஸ் என்ன பண்றேன், summation of f into x minus mu the whole square divided by n. So மேல summation of என்ன கிடைச்சு எனக்கு 15 கிடைச்சிருக்கு. divided by n கண்டுபிடிச்சோம். frequency எல்லாத்தையுமே ஆட் பண்றதா n. so என்னது 23. so 50/23. so இத கால்குலேட்டர்ல போடுங்க, உங்களுக்கு ஆன்சர் 2.17 வரும். ஸோ கால்குலேட்டர்ல 50/23 போடுங்க, சிம்பிள் தான், 2.17 வருது. இதான் நம்மளோட வேரியன்ஸ். ஸோ ரொம்ப சிம்பிள் தானா. சமேஷன் ஆஃப் எஃப், இந்த எஃப் மட்டும் தான் நடுவில் எக்ஸ்ட்ரா வருது, டைப் 1க்கும் டைப் 2க்கும் டிஃபரன்ஸ். ஸோ இவ்வளவுதான் வேரியன்ஸ்ங்கிறது. முடிஞ்சா நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன பண்ணுவோம், நம்ம வேரியன்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு ரூட் எடுக்க போறோம், அவ்வளவுதான். ஸோ நம்ம வேரியன்ஸ் என்ன கண்டுபிடிச்சு 2.17 கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு ரூட் கால்குலேட்டர்ல ரூட் ஆஃப் 2.17 போடுங்க, 1.47 ஆன்சர் வந்துடும். ஸோ இவ்வளவுதான் நம்மளோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ முடிஞ்சு. ஸோ இப்படிதான் நம்ம ஒரு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்கன்னா நம்ம மீன், மீடியன் மோட், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், வேரியன்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்கிறோம். ரொம்ப சிம்பிள் தான். டைப் 1க்கும் டைப் 2க்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸா இருக்கும் ஃபார்முலால. ஸோ அதை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த டைப் பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.